அனைவருக்கும் வணக்கம். ரணில் விக்ரமசிங்க தற்போதைய நிலை. ரணில் விக்ரமசிங்க தற்போது என்ன நிலையில் இருக்கின்றார் என்று நீங்கள் நிறைய பேர் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பீர்கள், ஆவலாக இருப்பீர்கள். எனவே உங்களுடைய கேள்விகளுக்கும் உங்களுடைய ஆவல்களையும் பூர்த்தி செய்யும் ஒரு காணொலியாக இந்த காணொலி அமையப் போகின்றது. அதாவது ஒரு காலமுமே பஸ்ஸில் ஏறாத ஒரு ஜனாதிபதி இன்று பஸ்ஸில் ஏறி இருக்கின்றார். அதாவது நீதிமன்ற சிறை பஸ்ஸில் சிறைச்சாலைக்கு கைதிகளை கொண்டு செல்கின்ற பஸ்ஸில் ஏறி இருக்கின்றார். தேசிய வைத்தியசாலைக்கு ஒரு காலம் மருந்தெடுக்க செல்லாத ஜனாதிபதி அவர்கள் இன்று தேசிய வைத்தியசாலையில் மிக மோசமான நிலையில் படுத்திருக்கின்றார். கோட்டை நீதவான் நீதிமன்றில் உண்மையிலேயே தனக்கு ஒரு பிணை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ரணில் விக்ரமசிங்க சென்றிருக்கின்றார். ஆனால் அந்த நம்பிக்கை யாவும் தகர்த்தெறிந்து அரச தரப்பு சட்டத்திறனை வாதிட்டிருக்கின்றார். எனவே இந்த வாத பிரதிவாதங்களால் நீதிபதி அவர்கள் 26ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்க சொல்லியிருக்கின்றார். எனவே வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்ற சில மணி நேரங்களிலேயே ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு அதிகுருதி அழுத்தம் ஏற்பட்டு பல்வேறு மாரடைப்பு போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே இதன் பின்னர் தேசிய வைத்தியசாலை ஐசி யூனிட்டுக்கு மாற்றியிருக்கின்றார். இப்போது அவருடைய நிலை எப்படி என்று சொல்லி நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நாளை மறுதினம் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட வேண்டும். எனவே அந்த நாளை மறுதினம் அவர் சுகதேகியாக மாற்றம் அடைவாரா, அல்லது தொடர்ந்து நோய் வாய்ப்பட்டு இருப்பாரா, அல்லது சுகதேகியாக மாற்றப்பட்டு அவருக்கு நீதிமன்றத்தில் பிணை வழங்கப்படுமா, அல்லது மீண்டும் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்படுவாரா போன்ற விளக்கங்களை நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகின்றீர்கள். இதே வேளையில் ரணில் விக்ரமசிங்கவனுடைய மனைவி, அதாவது முதல் பொன்மணி என்று சொல்கின்ற ரணில் விக்ரமசிங்கனுடைய மனைவி மைத்திரி விக்ரமசிங்க என்ன வேலை செய்தவர் என்று உங்களுக்கு தெரியுமா? இது பற்றி நீங்கள் விலாவாரியாக பார்க்க போகிறீர்கள். எமது காணொலி அடிக்கடி ரணிலுடைய கைது சம்பந்தமான காணொலிகளை நாங்கள் பதிவேற்றம் செய்து வருகின்றோம். எனவே இதற்கு முன்னர் எமது காணொலிகளை நீங்கள் பார்வையிடலாம். எனவே அவற்றை பார்வையிட்டு நீங்கள் இந்த காணொலியை பார்ப்பது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். தற்பொழுது புதிய தகவல்கள் பல கிடைத்திருக்கின்றன. எனவே அந்த சுவாரஸ்யமான தகவல்களுடன் நாங்கள் உங்களை சந்திக்கப் போகின்றோம். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உடல் நலம் பாதிக்கப்பட்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் ஐசியு என்று அழைக்கப்படுகின்ற அதிதீவிர சிகிச்சை பிரிவில் உயர்குருதி அழுத்தம் காரணமாக மாரடைப்பு நோய் வந்து இலங்கையினுடைய முன்னைய நாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. என்னென்று சொன்னால் அந்த ரணில் விக்ரமசிங்கே இலங்கையினுடைய ஜனாதிபதி ஏன் இவ்வாறான சிறைச்சாலைக்கு இவ்வாறு போகப்பட்டார் என்று சொல்லி அதன் பின்னணியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அமெரிக்காவுக்கு ஒரு அரச பயணமாக மேற்கொண்டு கடந்த ஆட்சி காலத்தில் முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கே மற்றும் அவருடைய மனைவி மற்றும் அவருடைய அமைச்சர்கள் கூட்டம் என்று சொல்லி ஒரு பெரியொரு கூட்டம் அமெரிக்காவுக்கு அரச அலுவல்கள் நிமித்தம் சென்றிருந்தன. அந்த அரச அலுவல்கள் முடித்து திரும்புகின்ற போது இடையிலே அவருடைய ரணில் விக்ரமசிங்கவனுடைய பாரியாராகிய மனைவியாகிய மைத்திரி விக்ரமசிங்கவனுடைய லண்டன், அதாவது பிரித்தானியா பல்கலைக்கழகம் ஒன்றின் பட்டமளிப்பு விழா ஒன்றிற்கு அங்கிருந்த பேராசிரியர் ஒருவர் அழைப்பு ஏற்படுத்தியிருந்தார். எனவே இந்த அழைப்புக்கு நிகழ்ச்சி நிரலில் இல்லாத ஒரு அழைப்பாக காணப்பட்டது. இந்த அழைப்புக்கு அரசாங்க நிதியை மோசடியாக பயன்படுத்தியிருக்கின்றார். 116 லட்சம் ரூபாய்களை மோசடியாக பயன்படுத்தியிருக்கின்றார் என்று சொல்லி இவருக்கு எதிராக தகவல்கள் திரட்டப்பட்டு சட்டமா அதிபரிடம் ஒப்படைக்கப்பட்டு அரசாங்க பிரதிநிதிகளால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான
தகவல்கள் திரட்டப்பட்டு, அதாவது ரணில் விக்ரமசிங்கனுடைய செயலாளர்கள் மற்றும் உதவி செயலாளர்களை வைத்து அவர்களிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களை வைத்துக்கொண்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கில் சிஐடியினரின் விசாரணைக்காக சிஐடி அலுவலகத்துக்கு சென்ற வேளை அவர்கள் கைது செய்யப்பட்டு கோட்டை நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவருக்கு பிணை வழங்க மறுத்து 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைப்பதற்கான அந்த தீர்ப்பை கொழும்பு கோட்டை நீதவான் வழங்கியிருந்தார். எனவே இதற்கமைய ரணில் விக்ரமசிங்க சிறைச்சாலை பஸ்ஸில் ஏற்றி செல்லப்பட்டு வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஒரு காலமுமே பஸ்ஸில் ஏறாதவர் இன்று சிறைச்சாலை பஸ்ஸில் ஏறியிருந்தது அவருக்கு ஒரு பெரியொரு மனச்சங்கடத்தை கொடுத்திருந்தது. எனவே பாதிப்பு நிலையை கொடுத்ததுக்கு இருந்தது. இதைவிட அவர் கைவிலங்கு இடப்படுகின்ற போது அவருடைய மனநிலை, அதாவது சோகம் கலந்த பயம் என்று சொல்வார்கள், அந்த பயம் அவருக்கு அதிகரித்திருந்தது. நீதிமன்றத்தில் பிணை கிடைக்கும் என்று அவர் நம்பியிருந்தார். ஆனால் அவர் பல்லை கடித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த பிணை நிராகரிக்கப்பட்டது. எனவே அவருக்கு தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்ட போது அவர் ஒரு மேட்டுக்குடி மகன். எனவே அவர் இந்த உயர்ந்த பண்பாக, உயர்ந்த செயற்பாடுகளில், உயர்ந்த ரக வாழ்க்கையில் வாழ்கின்றவர்கள், அவர்கள் சிறைக்கு சென்று எவ்வாறு வாழ்வார்கள் என்று சொல்லி அவர் நினைத்திருக்கலாம். ஆனால் ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சி காலத்தில் அல்லது அவருடைய ஆரம்ப காலங்களில் அவர் அமைச்சர்களாக இருந்த காலத்தில் பட்டளந்தை வதை முகாமை அவர் நடத்தி இருந்தது எவ்வாறு என்று சொல்லி அவருக்கு இப்போதான் அந்த தெரியும். எனவே இது கூட ஒரு முன்வினை பயனாகத்தான் காணப்படுகின்றது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்று சொல்வார்கள். எனவே ரணில் விக்ரமசிங்க கர்ம வினைகளை இப்போது அனுபவிக்கின்றார். அது அவர் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். மனித குலத்துக்கு எதிரான பல மோசமான சம்பவங்களை ஏவிபி காலப்பத்தில் ஏவிபி கிளர்ச்சி காலப்பகுதியில் மேற்கொண்டிருக்கின்றார். அதுதான் அவருடைய பட்டளந்தை வதை முகாம் என்று சொல்லப்படுகின்றது. அதிலிருந்து தப்பி வந்தவர்கள் சொன்ன கதையை கேட்டு உண்மையிலேயே இப்பொழுது கூட நிறைய பேர் அச்சப்படுவார்கள். அப்படியான மிக மோசமான ஒரு மனிதனாக ரணில் விக்ரமசிங்கே காணப்பட்டிருக்கின்றார். எனவே அவர் விதைத்த வினை இப்பொழுது அவர் அறுவடை செய்கின்றார். எனவே இந்த உயர்குருதி அழுத்தம் காரணமாக தற்போதைய நிலையை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், உயர்குருதி அழுத்த நிலை காரணமாக பிணை கிடைக்காமையால் அவருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பிணை மறுத்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விளக்கமறியலை அவர் கனவில் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஒரு சாதாரண மனிதன் எதையுமே தாங்குவான். எனவே இவர் உயர்ந்த ரக மனிதராக காணப்பட்டிருக்கின்றார். எனவே அந்த நிலையிலே அவரால் அது ஜீரணிக்க முடியவில்லை. எனவே இவருக்கு இதய துடிப்பு அதிகரித்திருக்கின்றது. கைவிலங்கு இடுகின்ற போதே சிறைச்சாலை பஸ்ஸில் ஏற்றப்படுகின்ற போது எனவே இவருக்கு டிப்ரெஷன் கூடி இதய துடிப்புகள் அதிகரித்து காணப்படுகின்றது. எனவே தன்னுடைய அன்பு மனைவியை வீட்டில் தனிமையில் விட்டுவிட்டு தான் இங்கு வந்திருக்கின்றேன் என்று சொல்லி அவர் மிகுந்த சங்கடத்தை அனுபவித்திருப்பார். எனவே இதன் காரணமாக அவருடைய பதற்றமான நிலை மற்றும் டிப்ரெஷன்கள் அதிகரித்தவை காரணமாக அவருக்கு மாரடைப்பு நோய் வந்திருக்கலாம். எனவே இதற்கு இந்த கைது நடவடிக்கைகளுக்கு முன்னர் 7 நாட்களுக்கு முன்னர் இலங்கையினுடைய மிக சிறந்த கோட்டல்களில் ஒன்றான கொழும்பு ஒரு கோட்டலில் இந்திய பிரதானிகளுடன், அதாவது சர்வதேச நாட்டினுடைய பல பிரதானிகளுடன் 7 வகையான உணவுகளை உண்டதாக கூறப்படுகின்றது. எனவே இந்த நினைவுகளை அவர் மீண்டும் சீர்தூக்கி பார்த்திருக்கலாம். தான் வாழ்ந்த காலங்கள், தன்னுடைய அந்த சுகபோகங்களை அனுபவித்த நேரங்களை அவர் யோசித்து, எனவே அதன் காரணமாக அவருக்கு டிப்ரெஷன் அதிகரித்து உயர்குருதி அழுத்தங்கள் மேலோங்கி வருகின்ற போது அவருக்கு மாரடைப்பு நோய் ஏற்படுத்தியிருக்கலாம். மேலும் சிறைச்சாலையில் சேர்க்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே அவர் இந்த உயர்குருதி அழுத்தத்திற்கு உட்படுத்தப்பட்டு மாரடைப்பு நோய் காரணமாக சிறைச்சாலை வைத்தியசாலையில் அவர் சேர்க்கப்பட்டிருக்கின்றார். சிறைச்சாலை வைத்தியசாலையில் அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கின்றது. எனினும் அவருக்கு போதிய கருவிகள் ஆழ்வளங்கள் ஏனைய வளங்கள் இன்மை காரணமாக அவர் உடனடியாக மறுநாள் காலை கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு
மாற்றப்பட்டிருக்கின்றார். மறுநாள் காலை 10 மணிக்கு மறுநாள் காலை தேசிய வைத்தியசாலைக்கு அவர் மாற்றப்பட்டிருக்கின்றார். எனவே இந்த வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதன் காரணமாக எனவே முன்னாள் ஜனாதிபதி அவர்களுடைய வயது மற்றும் அவருடைய முதிர்ச்சி அவருடைய உடல்நிலைகளை கருத்தில் கொண்டு மருத்துவர்கள் அவரை அவசர சிகிச்சை பிரிவான ஐசி யூனிட்டுக்கு மாற்றியிருக்கின்றார்கள். 24 மணி நேர கண்காணிப்பிலே அவரை வைத்திருக்கின்றார்கள். எனவே தற்போது ஓரளவு சுகம் அடைந்திருப்பதாக கொழும்பு அந்த பணிப்பாளர் அந்த மருத்துவமனையின் பணிப்பாளர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். சற்று குறைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஆபத்தான கட்டத்தை அவர் தாண்டியிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. எனவே இந்த நிலையில் 26ஆம் தேதி எதிர்வரும் 26ஆம் தேதி அவர் உடல்நிலை சீராக இருந்தால் நீதிமன்றத்திற்கு அவர் ஆஜர்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறு ஆஜர்படுத்தப்படுகின்ற போது நீதிமன்றத்தில் மீண்டும் பிணை வழங்கப்படுமா என்றொரு கேள்வி ஏற்படுகின்றது. அல்லது அவர் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்படுவாரா என்ற ஒரு கேள்வி ஏற்படுத்தப்படுகின்றது. இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கனுடைய மனைவியான மைத்ரி விக்ரமசிங்க சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார். அந்த நடவடிக்கைகள் எவ்வாறான நடவடிக்கைகள் என்பதை நீங்கள் இப்போது கேட்க போகிறீர்கள். அதாவது அவர் உடனடியாக தன்னுடைய கணவர் பிணை மறுக்கப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட போது உடனடியாக செயற்பட்டிருக்கின்றார். சகல விதமான நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கின்றார். ஆனால் அந்த நடவடிக்கைகள் யாவும் அவருக்கு வெற்றியளித்ததா என்றுதான் நாங்கள் பார்க்க போகின்றோம். எனவே கணவரின் அந்த அவர் உடனடியாக வெளிநாட்டு தூதுவர்கள் எல்லோருடனும் எடுத்து கதைத்திருக்கின்றார் தொலைபேசியில். சர்வதேச நாடுகளினுடைய மிக பிரதானமான நாடுகளினுடைய பிரதானிகளுடன் மற்றும் தூதுவர்களுடன் எடுத்து கலந்துரையாடி இருக்கின்றார். கணவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது ஒரு அநீதியான வேலை. எனவே அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுங்கள், தன்னுடைய கணவனுடைய விடுதலைக்கு உதவுங்கள் என்று சொல்லி அவர் பல்வேறு உலக நாட்டினுடைய தூதுவர்களிடம் கருத்துரையை வழங்கியிருக்கின்றார். இதே நேரத்தில் அனுரா அரசாங்கத்தினுடைய லஞ்ச ஊழல் எதிர்ப்புக்கான கொள்கைகள் மற்றும் பிரகடனங்கள் அதை அவர் வழிநடத்துகின்ற முறைகள் சர்வதேச நாடுகளில் இருக்கின்ற தூதுவர்கள் யாவரும் அறிந்து வைத்திருக்கின்றார்கள். எனவே இவர்கள் இந்த நிலையில் அனுரா அரசாங்கத்துடன் கதைத்து இந்த பிரச்சனையை தீர்க்கலாமோ என்று சொல்லி அவர்கள் சிறிது கூட அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறதற்கான சாத்தியப்பாடுகள் குறைவாகத்தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் லஞ்ச ஊழல் எல்லோருக்கும் சமன், சட்டம் எல்லோருக்கும் சமன். சட்டத்திற்கு முன் யாரும் உயர்ந்தது தாழ்ந்தது என்ற வேறுபாடு இல்லாமல் சட்டம் எல்லோருக்கும் சமனானது என்று சொல்லித்தான் தற்போதைய அனுரா அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் ஆட்சி பீடம் ஏறியது. எனவே ஊழல்வாதிகள் உண்மையாக ஊழல்கள் செய்திருந்தால் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்ற அந்த கருத்துரையை வைத்து அதன் அடிப்படையிலேயே அமைக்கப்பட்ட அரசாங்கம் தான் என்பிபி அரசாங்கம். எனவே இந்த குற்றத்தை எதிர்க்கட்சிகள் எனவே இந்த நிலையில் வெளிநாட்டு தூதுவர்கள் அனுரா அரசாங்கத்துடன் கதைத்தால் இது உண்மையிலே எவ்வளவு தூரத்துக்கு வெற்றி தரும் என்பது அவர்களுக்கு தெரிந்த ஒரு விடயம். அவர்கள் இந்த விடயத்தை உண்மையிலேயே அனுரா அரசாங்கத்துடன் கதைத்தே இருக்க மாட்டார்கள். எனவே பிரயோசனமற்ற ஒன்று என்று அவர்கள் நம்பியிருப்பார்கள். மற்றும் உலகளாவிய ரீதியில் இன்று லஞ்ச ஊழல்களுக்கு எதிரான ஒரு முனைப்பு பெற்று வருகின்ற வேளையில் இது ஒரு நல்ல காரியம் என்றுதான் அவர்கள் நினைத்திருப்பார்கள். அதனால் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. எனவே ரணில் விக்ரமசிங்கனுடைய மனைவியினுடைய அந்த முயற்சிகள் யாவும் தோற்று போனவையாகத்தான் காணப்படுகின்றது. எனவே இந்த நிலையில் கொழும்பு அரசியல் பரபரப்பாக காணப்படுகின்றது. எதிர்க்கட்சிகள் எல்லோரும் சேர்ந்திருக்கின்றார்கள் மற்றும் அரசியல்வாதிகள் எல்லோரும் சேர்ந்திருக்கின்றார்கள். கொழும்பில் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஊடக சந்திப்பை மேற்கொண்டு வருகின்றார்கள். அனுரா அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல்களை கைவிட வேண்டும் என்று சொல்லி கருத்துக்களை வகுத்து வருகின்றார்கள். அனுரா அரசாங்கம் செய்வது தவறு என்ற கருத்தை தற்போது அவர்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து வருகின்றார்கள். ஊடகவியலாளர்களை சந்தித்திருக்கின்றார்கள். நாமல் ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேனா மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்கள் ஊடகங்களுக்கு கருத்துக்களை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த கருத்தில் அரசாங்கம் பழிவாங்குகின்ற அரசியல் பழிவாங்கல் செயற்பாடுகளை கைவிட வேண்டும்
வேண்டும் என்று சொல்லியும் ரணில் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதையும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில் இவர்கள் ஒரு விடயத்தை மறந்திருக்கின்றார்கள். அனுரா அரசாங்கம் உண்மையிலேயே ஊழல்வாதிகளைத்தான் தண்டிக்கிறார்கள் என்று இல்லை, இனி படுகொலை செய்தவர்களையும் அநியாயமான மிக மிக மனிதகுலத்துக்கு எதிரான கொலைகளை செய்தவர்களையும் வலி விரைவில் செய்யப்படுவார்கள். இந்த நிலையில் இன்னும் பல நீதிபதிகள் கைது செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. ஆனால் இவர்கள் ஒரு விடயத்தை மட்டும் மறந்து போய்விடுகிறார்கள். அரசாங்கத்தினுடைய வேலை என்னென்று சொன்னால் தகவல்களை சேகரிப்பார்கள். அந்த சேகரித்த தகவல்கள் யாவற்றையும் சட்டமா அதிபரிடம் பாரப்படுத்துவார்கள் அல்லது ஒப்படைப்பார்கள். அதன் பின்னர் சட்டமா அதிபர் தன்னுடைய சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்துவார். அதன் பின்னர் அவர் நீதிமன்றத்தில் அதை சமர்ப்பிப்பார். நீதிமன்ற நடவடிக்கைகளில் மேற்கொள்ளும். நீதிமன்றம் தீர்ப்புகளை கூறும். அவர்களுக்கு பிணை வழங்குவதா அல்லது விளக்கமறியலில் வைக்க வேண்டுமா என்றது பற்றி நீதிமன்றம் தான் தீர்ப்பு கூற வேண்டும். இந்த நிலையில் இவற்றுக்கு எதிராக இவற்றை ஊடறுத்து சட்டமா அதிபரிடமோ அல்லது நீதிமன்றங்களிடமோ சாதாரணமாக ஒரு அரசியல்வாதிகளால் தலையிட முடியாது. எனவே இவர்கள் ரணில் விக்ரமசிங்கனுடைய லஞ்ச ஊழல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளைத்தான் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இவர்கள் தலையிட்டு யாரிடம் முறையிட்டு இந்த பிரச்சனைகளை தீர்ப்பது என்பது உண்மையிலே ஒரு கேலிக்கூத்தான விடயமாகத்தான் காணப்படுகின்றது. இப்போது கிடைத்த செய்திகளின்படி வெப்ப பக்கவாதத்தால் ரணில் விக்ரமசிங்க தாக்கப்பட்டிருக்கிறாராம். வெப்ப பக்கவாதம் என்று சொல்கின்ற அந்த நோயால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே நோய் தாக்கத்தை படுத்தும். ரணில் விக்ரமசிங்க இந்த நோயிலிருந்து தப்பி பிழைப்பாரா? நாளை மறுதினம் நடைபெறுகின்ற நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பங்கெடுப்பாரா? அதில் எவ்வாறான தீர்ப்புகள் கோட்டை நீதவான் அவர்கள் வழங்கப் போகின்றார்கள் என்பதை எமது அடுத்த காணொலியில் பார்ப்பீர்கள் என்று கூறி தற்போதைக்கு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.